வணக்கம் நண்பர்களே. ஐடி செக்டர்ல இருக்கிற டாப் 5 கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் இயர் 2025-26ஓட அப்டேட் பார்த்துருவோம். எல்லா கம்பெனியும் Q4 ரிசல்ட் வந்துருச்சு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL டெக், விப்ரோ அண்ட் டெக் மகேந்திரா இந்த 5 கம்பெனியோட ஃபினான்ஷியல் 2025-26ஓட அப்டேட் பார்த்துருவோம். பாசிட்டிவ்ஸ், பொதுவாக ஐடி செக்டர்ல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இங்கே போட்டிருக்கேன். விருப்பமுள்ளவங்க இதை ரீட் பண்ணிக்கங்க. டைரக்டாக டாப் லைன் க்ரோத் போயிடுவோம். இன்ஃபோசிஸோட டாப் லைன் க்ரோத் ஃபினான்ஷியல் 2026ல் 1,78,650 கோடி சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 10% அதிகம். அதே லாஸ்ட் 2 இயர்ஸ் சேல்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 5% தான் அதிகம். ஓவராலாக பார்க்கும்போது 5 இயர்ஸ் CAGR 12%. இதே எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 13%. இன்கம் விட எக்ஸ்பென்ஸ் 1% அதிகமாக க்ரோத் ஆயிருக்கு. பாட்டம் லைன் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR 10%. டிசிசியோடது பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 2026ஓட சேல்ஸ் 2,67,021 கோடி. ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 5% அதிகம். 2 இயர்ஸ் சேல்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 2% தான் அதிகம். 5 இயர்ஸ் CAGR 10%. இதே எக்ஸ்பென்சஸ் 11%. இன்கம் விட எக்ஸ்பென்ஸ் 1% அதிகமாக ஆயிருக்கு. பாட்டம் லைன் க்ரோத் 5 இயர்ஸ் CAGR 10%. அடுத்து HCL டெக் பார்த்துருவோம். HCL டெக்கோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் 1,30,144 கோடி. ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 11% அதிகம். லாஸ்ட் 2 இயர்ஸ் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 5% அதிகம். 5 இயர்ஸ் CAGR 12%. அதே எக்ஸ்பென்ஸ் பார்க்கும்போது 13%. இன்கம் விட 1% எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் பாட்டம் லைன் க்ரோத் 10% இருக்கு. நெக்ஸ்ட் விப்ரோ லாஸ்ட் இயர் சேல்ஸ் 92,624 crore. இதை லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 4% அதிகம். லாஸ்ட் 2 இயர்ஸ் சேல்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 2% அதிகம். 5 இயர்ஸ் CAGR 8%. எக்ஸ்பென்ஸ் 5 இயர்ஸ் CAGR 10%. இன்கம் விட எக்ஸ்பென்ஸ் 2% அதிகமாக வந்திருக்கு. பாட்டம் லைன் க்ரோத் 5 இயர்ஸ் CAGR only 4%. நெக்ஸ்ட் டெக் மகேந்திரா பார்த்துருவோம். டெக் மகேந்திராவோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் 56,815 கோடி. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 7% அதிகம். லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 3% அதிகம். 5 இயர்ஸ் CAGR 8%. எக்ஸ்பென்ஸ் 5 இயர்ஸ் CAGR 9%. இன்கம் விட எக்ஸ்பென்ஸ் 1% அதிகம். அண்ட் பாட்டம் லைன் க்ரோத் ஒன்லி 3% தான் 5 இயர்ஸ் CAGR இருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். இன்ஃபோசிஸோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 6,456 கோடி. Q3யும் Q4ம் அதை பீட் பண்ணிருச்சு. Q3க்கும் Q4க்கும் கம்பேர் பண்ணும்போது Q3 விட Q4 544 கோடி அதிகம். 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டிசிஎஸோட குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 11,523 கோடி. Q3யும் Q4ம் பீட் பண்ணிருச்சு. Q3க்கும் Q4க்கும் கம்பேர் பண்ணும்போது 327 கோடி கம்மி. 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஒரு ஃபேக்டர் மீட் அவுட் பண்ணல. நெக்ஸ்ட் HCLோட குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட மினிமம் எஸ்டிமேட் 3,917 கோடி. Q3யும் Q4ம் பீட் பண்ணிருச்சு. Q3க்கும் Q4க்கும் பார்க்கும்போது 548 கோடி கம்மி. 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆயிருக்குது. ஒரு ஃபேக்டர் ஃபுல்ஃபில் ஆகல. நெக்ஸ்ட் விப்ரோ. நம்மளோட குவார்டர்லி எஸ்டிமேட் 3,047 கோடி. Q3யும் Q4ம் பீட் பண்ணிருச்சு. அண்ட் Q3க்கும் Q4க்கும் பார்க்கும்போது Q3 விட Q4 377 கோடி அதிகம். ஸோ 3 ஃபேக்டருமே இங்கே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டெக் மகேந்திரா. நம்மளோட மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 939 கோடி. Q3யும் Q4ம் பீட் பண்ணிருச்சு. Q3க்கும் Q4க்கும் பார்க்கும்போது Q3 விட Q4 35 கோடி கம்மி. 3 ஃபேக்டர்ல 2 ஃபேக்டர் தான் ஃபுல்ஃபில் ஆயிக்குது. ஒரு ஃபேக்டர் மீட் அவுட் பண்ணல. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். TCS, HCL டெக்னாலஜி, விப்ரோ, டெக் மகேந்திரா அண்ட் இன்ஃபோசிஸ். மீடியன் PE 19, இன்ஃபோசிஸ் 17
அண்ட் டெக் மகேந்திரா 25. ஓவராலா பார்க்கும் போது விப்ரோ தான் கம்மியான பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பிரைஸ் டு புக் மீடியன் 5 விப்ரோ தான் இதுலயும் கம்மி. இதுல அதிகபட்சம் டிசிஎஸ் தான் 8x ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, மீடியனோட அதிகமா. மற்றதெல்லாம் மீடியனுக்கு ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 3, எல்லா கம்பெனியும் 3 அல்லது 2ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 21, மீடியனோட இன்ஃபோசிஸ் அதிகம் அண்ட் ஹெச்சிஎல் டெக்னாலஜி, டிசிஎஸ் இது 3 அதிகம். டெக் மஹேந்திரா விப்ரோவும் கம்மி. எபிட்டா மார்ஜின் மீடியன் 22, டெக் மஹேந்திரா மீடியனை விட கம்மியா இருக்கு அண்ட் ஹெச்சிஎல் டெக் 1% கம்மி, மற்றதெல்லாம் மீடியனை விட அதிகம். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 15, விப்ரோ, ஹெச்சிஎல் டெக் அண்ட் டெக் மஹேந்திரா இந்த 3 கம்மி. இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் மீடியனை விட அதிகம். நெட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 28, இதுலயும் டிசிஎஸும் இன்ஃபோசிஸும் மீடியனோட அதிகம், மற்ற 3 கம்பெனியும் மீடியனோட கம்மி. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 36, டிசிஎஸ் 62, இன்ஃபோசிஸ் 44, மற்றது எல்லாமே கம்மியா இருக்கு. கரண்ட் ரேஷியோ மீடியன் 1.9, பொதுவா எல்லா கம்பெனியும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி எந்த கம்பெனி கட்டியும் பெருசா கடன் எதுவும் கிடையாது. டெப்ட் டு அசெட் மீடியன் 39, 40%ல கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் இருக்குது. ஹெச்சிஎல் டெக்னாலஜி மட்டும் 5% டெப்ட் மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணவும் கம்மியா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 17, இன்ஃபோசிஸ் 20 அண்ட் டிசிஎஸ் 30, மற்ற கம்பெனி எல்லாமே மீடியனோட கம்மியான ரிட்டர்ன் ஆன் அசெட் இருக்கு. இபிஎஸ் growth மீடியன் 10, டெக் மஹேந்திரா மட்டும்தான் மீடியனோட அதிகமா இருக்குது, மற்ற எல்லா கம்பெனியும் மீடியனோட கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth rate மீடியன் 8, இதுலயும் டெக் மஹேந்திரா தான் அதிகம், மற்ற கம்பெனி எல்லாம் மீடியனோட கம்மியா தான் இருக்கு. டிவிடெண்ட் yield 4% மீடியன், டெக் மஹேந்திரா மட்டும்தான் 1% மீடியனோட கம்மியா கொடுக்குறாங்க, மற்ற எல்லா கம்பெனியும் கிட்டத்தட்ட சேம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 years பிரைஸ் கம்பேரிசன். டிசிஎஸ் லாஸ்ட் 5 yearல 21% மைனஸ், விப்ரோ 19% மைனஸ், இன்ஃபோசிஸ் 13% மைனஸ், நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பிளஸ் 11%, ஹெச்சிஎல் டெக் பிளஸ் 34% அண்ட் டெக் மஹேந்திரா பிளஸ் 41%. லாஸ்ட் 5 years பார்க்கும்போது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் விட இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் டிசிஎஸ் இது 3 கீழே இருக்கு. ஹெச்சிஎல் டெக்கும் டெக் மஹேந்திரா மட்டும்தான் பாசிட்டிவ்ல இருக்கு. இதே லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பார்க்கும்போது டிசிஎஸ் கிட்டத்தட்ட 30% மைனஸ், ஹெச்சிஎல் டெக் 24% மைனஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் 21% மைனஸ், ஐடி இண்டெக்ஸ் 19% மைனஸ், விப்ரோ 18% மைனஸ், டெக் மஹேந்திரா only 6% மைனஸ். இதே லாஸ்ட் 1 month பார்த்துருவோம். லாஸ்ட் 1 month பார்க்கும்போது ஹெச்சிஎல் டெக் மைனஸ் 12%, இன்ஃபோசிஸ் மைனஸ் 9%, டெக் மஹேந்திரா மைனஸ் 4% அண்ட் ஐடி இண்டெக்ஸ் 2.5% மைனஸ், டிசிஎஸ் 0.54 பிளஸ் அண்ட் விப்ரோ பிளஸ் 5%. லாஸ்ட் 1 month பொறுத்தளவுக்கு ஹெச்சிஎல் டெக்கும் அண்ட் இன்ஃபோசிஸும் தான் அதிகமாக கரெக்ட் ஆயிருக்கு. டிசிஎஸும் விப்ரோவும் அதிகமாக கரெக்ட் ஆகல லாஸ்ட் 1 month பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸோட வேல்யூவேஷன் பார்த்துருவோம். பையிங் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது 37% கம்மியா இருக்கு, அன்அட்ராக்டிவ்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஃபினான்சியல் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எக்ஸலண்ட் அண்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ ஆல்சோ எக்ஸலண்ட். வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு குட். ஓவராலா ரேஷியோ அனலிசிஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 7 ஸ்கோர் வாங்கியிருக்கு. ஏர்னிங் growth rate 7% இருக்கு. நெக்ஸ்ட் டிசிஎஸ் பார்த்துருவோம்.
டிசிஎஸ் பொறுத்தளவுக்கு பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது 15% கம்மியா இருக்கு. அண்டர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எக்ஸலண்ட் அண்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ ஆல்சோ எக்ஸலண்ட். வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு பார்டர்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஓவர் வேல்யூம் இல்லாம அண்டர் வேல்யூம் இல்லாம பார்டர்ல இருக்கு. ஏர்னிங் growth ரேட் 6% இருக்கு. நெக்ஸ்ட் HCL டெக்னாலஜி பார்த்துருவோம். வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு பையிங் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது 7% கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதிகமா இருக்கு. பையிங் ஜோன் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எக்ஸலண்ட் அண்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ ஆல்சோ எக்ஸலண்ட் அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு குட். ஓவர் வேல்யூ கிடையாது, அண்டர் வேல்யூ கிடையாது, பார்டர்ல இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் வாங்கியிருக்கு. ஏர்னிங் growth ரேட் நியர்பை 4% இருக்கு. நெக்ஸ்ட் விப்ரோ பார்த்துருவோம். விப்ரோ பொறுத்தளவுக்கு பையிங் பிரைஸ் 190, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 199. பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 5% அதிகம். பையிங் ஜோன் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு குட். ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ பொறுத்தளவுக்கு எக்ஸலண்ட் அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு பார்டர்ல இருக்கு. ஓவர் வேல்யூம் இல்லாம அண்டர் வேல்யூம் இல்லாம பார்டர்ல இருக்கு. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 ஸ்கோர் வாங்கியிருக்கு. ஏர்னிங் growth ரேட் 4% இருக்கு. நெக்ஸ்ட் டெக் மகேந்திரா. வேல்யூவேஷன் பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு காட்டுது. பையிங் பிரைஸ் 933, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1362, 46%. பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதிகமா இருக்கு. அதனால ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஏர்னிங் growth பொறுத்தளவுக்கு 18% இருக்கு. அண்ட் ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ஓகே அண்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ எக்ஸலண்ட். வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு பார்டர்ல இருக்கு. ஓவர் வேல்யூம் இல்லை, அண்டர் வேல்யூம் இல்லை, மீடியமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.